பைக் டாக்ஸி ஓட்டுநர்களை அச்சுறுத்தி வரும் ஆட்டோ ஓட்டுநர்களிடமிருந்து பாதுகாப்பு வழங்கக் கோரி பைக் டாக்ஸி அசோசியேஷன் அமைப்பினர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கோவை மாவட்டத்தில் ராபிடோ செயலி மூலம் பைக் டாக்ஸி ஓட்டி வரும் நபர்களை ரயில் நிலையம், காந்திபுரம், குனியமுத்தூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆட்டோ ஓட்டுநர்கள் தொடர்ந்து மிரட்டி வருவதாகவும், வாடிக்கையாளர்களையும் அச்சுறுத்தி வரும் ஆட்டோ ஓட்டுநர்களிடமிருந்து பாதுகாப்பு வழங்கக் கோரி பைக் டாக்ஸி அசோசியேஷன் அமைப்பை சேர்ந்த நபர்கள் இன்று மதியம் 1 மணி அளவில் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். நூறு பேத்துக்கு செய்வாங்க. 100 பேத்துக்கு செய்வாங்க. கண்டிப்பாக சரி, ஸ்பாட்டுக்கு வந்து 100 பேத்துக்கு செய்ய மாட்டாங்க, செஞ்சே கொண்டுருவாங்க அப்படிங்கிறாரு. பேர் வந்து ஷோயப் அகமதுங்க. தமிழ்நாடு பைக் டாக்ஸி அசோசியேஷன் மெம்பருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பைக் டாக்ஸியை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்து சூட்டபுளாக வந்து ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஆட்டோ டிரைவர்களோட அச்சுறுத்தலுக்கு வந்து அதிகமாக வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறது, அதாவது இப்போது பைக் டாக்ஸி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் மூலியமாக தான் வந்து புக் பண்ணுறாங்க. ஸோ புக் பண்ணி அந்த கஸ்டமரை வந்து பிக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரயில்வே ஸ்டேஷனோ இல்லை வந்து பஸ் ஸ்டாண்டோ இருக்குதுன்னா அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு அருகாமையில் இருக்க மாதிரி ஒரு 200 மீட்டர் வந்து தள்ளி வாங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணுறோம். கஸ்டமர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறோம். அந்த ரெக்வஸ்ட்டை கஸ்டமர் அக்செப்ட் பண்ணுறாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க வந்து தள்ளி வராங்க. அந்த கஸ்டமர் பின்தொடர்ந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அரண் மாதிரி வந்து பின்னாடி வந்துட்டுருக்காங்க. அது வந்து கஸ்டமருக்கு வந்து ரொம்ப அனீஸியாக வந்து ஒரு விஷயமா இருக்குது, பயப்படுறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆட்டோ பைக் டாக்ஸி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சவாரி எடுத்துகிட்டு போகும்போது குறுக்க மறித்து வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை பண்ணுறாங்க. மொபைல் ஃபோனை வந்து உடைக்கிறாங்க, மொபைல் ஃபோனை வந்து பிடுங்குறாங்க. கஸ்டமர் வந்து அச்சுறுத்துறாங்க. நீ யார், எப்படி வந்து இவனை நம்பி நீ வந்து போகிறேன்ட்டு ஒரு மாதிரி வந்து வெறுமையாக வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதாவது அமைச்சரை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து இந்த பைக் டாக்ஸியை வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களுடைய லைசன்ஸு, ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு, டபுள் ஹெல்மெட்டு எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து வச்சு ட்ரைவ் பண்ணுங்கன்ட்டு மத்திய அரசாங்கம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் குனியமுத்தூர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் டாக்ஸி நண்பர் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் இறக்கி விட்டுட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காரு. அந்த டைம் ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக் மேலே வந்து மோதி இருக்காரு. ஏன்னா என்னென்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்கும்போது, நீ பைக் டாக்ஸி தான் ஓட்டுற, அப்படி தான் இடிக்க முடியும், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, ஒருமையில் வந்து பேசுகிறாங்க. அது போக காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் பண்ணுறாங்க. அவங்களே வந்து ஆட்டோக்காரங்க சூழ்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாட்டியும் வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவல நிலை தான் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. ஏன்னா கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபாவில் போகக்கூடிய விலையை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய் 200 ரூபான்னு சொல்லி கேட்கும்போது மக்கள் பயன்படுத்தக்கூடிய இதுவும் வந்து அவங்களுக்கு வந்து இதாக இருக்குது.